வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானில் நடைபெற்ற பாரிய தாக்குதல், அளிக்கப்பட்ட பல ராணுவ தலைவர்கள். டொனால்ட் ட்ரம்ப் பகிர்ந்துள்ள பரபரப்பு காணொளி. மத்திய கிழக்கு போர் பதற்றம், ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கியது இந்தியா. முக்கிய அமைச்சர்களை நீக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டம். அமைச்சரவையில் அதிரடி மாற்றம். நரகத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கும். ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு ஈரான் பதிலடி. மர்மமாக உள்ள அமெரிக்க அதிகாரி தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ள அமெரிக்க படைகள். தங்கம் வாங்குவோருக்கு அதிர்ச்சி தகவல். கார்க் தீவை கைப்பற்ற முடியாமல் திணறும் அமெரிக்கா, ஈரான் போட்ட மாஸ்டர் பிளான். ஈராக்கால் தாக்கப்பட்ட அமெரிக்காவின் A-10 போர் விமானம். 20 ஆண்டுகள் வரலாற்றில் ட்ரம்புக்கு ஆட்டம் காட்டிய ஈரான். பதற்றத்துக்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்த கிரீன் சாண்ட்வி சிக்கியுள்ள கப்பல்கள். ஈரானின் முக்கிய அணுமின் நிலையத்தை குறிவைத்து அதிரடி தாக்குதல். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஒரு காணொலி ஒன்றை பகிர்ந்துள்ளார். அந்த காணொலியில் ஈரானின் தலைநகரமான தெஹ்ரானில் நடைபெற்ற பெரும் தாக்குதல் என்று அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரானின் பல இராணுவ தலைவர்கள் அவர்கள் நாட்டை தவறாகவும் அறிவில்லாமலும் வழிநடத்தியவர்கள் என்றும் இந்த தாக்குதலின் பின்னர் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த காணொலியில் இரவு நேரத்தில் படமாக்கப்பட்ட பெரிய வெடிப்புகள் காணப்படுகிறது. ஆனால் அது எப்போது எங்கு எடுக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. உலகின் 3வது மிக பெரும் எண்ணெய் இறக்குமதியாளரான இந்தியா சுமார் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஈரானிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் அழுத்தத்தால் 2019 மே மாதம் முதல் ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திய இந்தியா தற்போது அமெரிக்க இஸ்ரேல் போரினால் ஏற்பட்டுள்ள விநியோக தடையால் மீண்டும் ஈரானை நாடியுள்ளது. விநியோக பற்றாக்குறையை சமாளிக்க ஈரான் மீதான தடைகளை அமெரிக்கா தற்காலிகமாக நீக்கியுள்ளதால் தற்போது ஈரானிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதில் பணப்பரிமாற்ற சிக்கல்கள் எதுவும் இல்லை என்று அமைச்சகம் தெரிவிக்கின்றது. ஈரான் நாட்டுடனான போர் சூழல் மற்றும் அதன் விளைவாக அமெரிக்காவில் நிலவி வரும் அரசியல் நெருக்கடிகளின் காரணமாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்களை செய்ய திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக சட்டம் அதிபர் பாம் பாண்டி அண்மையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை மேலும் தீவிரமடையக்கூடும் என வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. 5 வாரங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த போரினால் அமெரிக்காவில் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதும் இது நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சமே இந்த மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 48 மணித்தியாலங்களுக்குள் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்புகளை அளிப்போம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டலை ஈரான் ராணுவம் உத்தியோகபூர்வமாக நிராகரித்துள்ளது. ஈரானின் மத்திய ராணுவ தளபதி ஜெனரல் அலி அப்துல்லாஹி அலியாபாடி விடுத்துள்ள அறிக்கையில், ட்ரம்பின் இந்த மிரட்டல் ஒரு உதவியற்ற, பதற்றமான, சமநிலையற்ற மற்றும் முட்டாள்தனமான நடவடிக்கை என்று சாடியுள்ளார். முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒப்பந்தம் ஒன்றுக்கு வர அல்லது ஹோர்முஸ் நீரிணையை திறந்துவிட இன்னும் 48 மணித்தியாலங்களை எஞ்சியுள்ளன. இந்த காலக்கெடுவுக்குள் இணக்கம் காணப்படாவிட்டால் பாரிய அழிவு ஏற்படும் என்று பதிவிட்டார். ட்ரம்பின் இந்த கருத்துக்கு பதிலளித்த ஜெனரல் அலியாபாடி, இந்த செய்தியின் எளிய அர்த்தம் என்னவென்றால், நரகத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும் என்பதுதான் என்று பாரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ஈரான் பகுதியில் அமெரிக்காவின் F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் ரக போர் வானூர்தி கடந்த வெள்ளியன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. குறித்த வானூர்தியில் இருந்த 2 ஒருவர் அமெரிக்க படைகளால் மீட்கப்பட்டுள்ளார். எனினும் அவரை ஏற்றிச் சென்ற உலங்கு வானூர்தியின் மீது ஈரானின் நாடோடி பழங்குடியினரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதில் பணியாளர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்ட அமெரிக்காவின் மற்றொரு ஏற்றின் வானூர்தியும் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார மாற்றங்களுக்கு மத்தியில் தங்கத்தின் விலை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஈட்டியுள்ளது. இதன்படி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $4,676 உயர்ந்துள்ளது. இது முன்னைய தினத்துடன் ஒப்பிடும்போது +23.77% வளர்ச்சி என்று தெரிய வருகிறது. இதேபோல இலங்கையில் நேற்றைய தினம் தங்கத்தின் விலை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 4 லட்சம் ரூபாவாக பதிவாகியுள்ளதோடு 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,68,000 ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிய வருகின்றது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் தொடங்கி 6 வாரம் கடந்துள்ள நிலையில்
ஈரானின் பொருளாதார முதுகெலும்பாய் திகழும் காக்தீவை கைப்பற்ற அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் பின்னடைவை சந்திக்கின்றன. பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள காக்தீவு ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதிகள் 90% மேல் கையாளும் ஒரு மிக முக்கிய முனையமாகும். இந்த தீவை தகர்ப்பதன் மூலம் ஈரானின் பொருளாதாரத்தை முற்றிலும் முடக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் தனது உள்நாட்டு தயாரிப்பான மஜித் மற்றும் அதிநவீன ஏவுகணை அமைப்புகளை காக்தீவை சுற்றி நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் ஈரானின் மீது ஒரு மாதத்துக்கு மேலாக தீவிரமான வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. ஈரானின் இராணுவ வலிமை முற்றிலும் சிதைக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறி வந்த போதிலும் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவங்கள் ஈரானின் தற்காப்பு திறன் இன்னும் அச்சுறுத்தலாக உள்ளதை சுட்டிக்காட்டுகின்றது. இதற்கு முன்னர் 2003ஆம் ஆண்டு ஈராக் படையெடுப்பின் போது ஒரு அமெரிக்க போர் விமானம் A-10 விமானம் கடைசியாக போர்க்களத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு போர் பதற்றத்துக்கிடையில் இந்திய கொடியுடன் 7வது LPG கப்பல் கிரீன் சாண்டி பாதுகாப்பக கவர்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளது. குறித்த பகுதியை கடந்த இந்தியாவின் 9வது கப்பல் இதுவாகும். மேலும் இந்த கப்பலின் 44,000 டன் LPG உள்ளதுடன் இந்தியாவின் 17 கப்பல் இன்னும் ஹார்முஸ் ஜலசந்தியில் சிக்கியுள்ளது. மேலும் பிரான்ஸ், ஜப்பான் கப்பல்களும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளன. தற்போது நிலவுகின்ற போர் பதற்றங்களுக்கிடையில் ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்திய முதல் மேற்கத்திய நாட்டு கப்பல் என்ற பெருமையை பிரான்ஸை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் கொள்கலன் கப்பல் பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு மோதலால் ஈரானை ஒட்டிய ஹார்முஸ் ஜலசந்தியை கப்பல்கள் கடப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து தாக்கியதற்கு பதிலடியாக ஈரானும் கடும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் உலக நாடுகளுக்கு சரக்கு கப்பல் செல்லக்கூடிய முக்கிய ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தெற்கு ஈரானில் உள்ள ஃபுஷேர் அணுமின் நிலையத்தை குறிவைத்து இன்று வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளன. ஈரானின் அணுசக்தி அமைப்பின்படி எக்ஸ் சமூக ஊடகத்தில் அதிகாரப்பூர்வ கணக்கு மூலம் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபுஷேர் நிலையத்தின் சுற்று வட்டாரத்துக்குள் ஒரு ஏவுகணை விழுந்ததாகவும் அது வெடிப்பை ஏற்படுத்தி வளாகத்துக்கு வெளியே உள்ள கட்டடங்களில் ஒன்றை சேதப்படுத்தி உள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த வெடிப்பின் காரணமாக அந்த இடத்தில் பணியில் இருந்த பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் ஆலையின் முக்கிய உட்கட்டமைப்பு சேதமடையாமல் இருப்பதாகவும் மின்சார உற்பத்தி பாதிக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பிப்ரவரி 28 முதல் ஃபுஷேர் அணுமின் நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட 4வது தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதலை அமெரிக்கா இஸ்ரேலும் நடத்தியதாக ஈரானின் அணுசக்தி அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஒரு மருத்துவரை உருவாக்க அரசு பொதுமக்களின் வரிப்பணத்தில் 60 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாக செலவிடுகிறது என கிராமிய வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளிப்பு அமைச்சர் உபாலி பன்னிலக்கே என்று தெரிவித்துள்ளார். இன்று கிரிபத்கொட பகுதியில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் குறிப்பாக மருத்துவ கல்விக்காக அரசு மேற்கொள்ளும் பெரிய அளவிலான முதலீட்டை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவர்களை உருவாக்குவதற்கான செலவு பிற தொழில்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஒரு பொறியியலாளரை உருவாக்க அரசு சுமார் 30 லட்சம் ரூபாய் செலவிடுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மருத்துவர்கள் எப்போதும் உயர்ந்த மரியாதையுடன் பார்க்கப்பட்டுள்ளனர் எனவும் அந்த மரியாதையை பேணும் வகையில் அவர்கள் தொடர்ந்து சேவை புரிவார்கள் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் நிதியால் ஆதரிக்கப்படும் தொழில்களில் தரநிலைகள் மற்றும் பொறுப்புணர்வு பேணப்பட வேண்டியது அவசியம் என்பதையும் அமைச்சர் உபாலி பன்னிலகே தனது உரையில் வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி மார்ச் மாதத்தில் உலக உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்ந்து 2வது மாதமாக உயர்ந்துள்ளன. இதற்கு முக்கிய காரணமாக அண்மைய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள மோதல் சூழலால் அதிகரித்துள்ள எரிசக்தி விலைகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. மார்ச் மாதத்தில் சராசரியாக 128.5 புள்ளிகளாக இருந்தது. இது பிப்ரவரி மாதத்தை விட 2.4% அதிகமாகும். கோதுமை விலை 4.3% உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் நிலவும் வறட்சி மற்றும் அதிக உரச்செலவு காரணமாக ஆஸ்திரேலியாவில் சாகுபடி குறையும் என்ற எதிர்பார்ப்பு இதற்கு காரணம்.
எனினும் அரிசி விலை 3.0% குறைந்துள்ளது. இதன் குறியீடு 5.1% அதிகரித்துள்ளது. மார்ச் மாதத்தில் சர்க்கரை விலை 7.2% என்ற அளவில் பெரும் உயர்வை சந்தித்துள்ளது. பிரேசில் நாடு கச்சா எண்ணெய் விலையை சமாளிக்க கரும்பிலிருந்து அதிக எத்தனால் தயாரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இந்த விலை உயர்வுக்கு வித்திட்டுள்ளது. தற்போதைய மோதல் சூழல் 40 நாட்களுக்கு மேல் நீடித்தால் உரச்செலவு அதிகரிப்பு மற்றும் குறைந்த லாபம் காரணமாக விவசாயிகள் சாகுபடியை குறைக்கவோ அல்லது குறைந்த உரத்தேவை கொண்ட பயிர்களுக்கு மாறவோ நேரிடவும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பன்றி இறைச்சி மற்றும் பிரேசிலில் மாட்டிறைச்சி விலைகள் உயர்ந்ததால் இறைச்சி குறியீடு 1.0% அதிகரித்தது. பால் பவுடர் விலையேற்றத்தால் பாற்பொருட்களின் விலை 1.2% உயர்ந்தது. ஆனால் ஐரோப்பாவில் பாலாடை கட்டி விலை சற்று குறைந்துள்ளது. காவல்துறை அதிகாரிகளின் தொழில்சார் வெற்றி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும் 5 பிரதான காரணிகளை காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அடையாளப்படுத்தியுள்ளார். களத்துறையில் நடைபெற்ற பயிற்சி முடித்து காவல்துறை அதிகாரிகளின் அணிவகுப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். கையூட்டல் மற்றும் ஊழல், மது மற்றும் போதைப்பொருள், பொருத்தமற்ற உறவுகள், கைபேசிக்கு அடிமையாதல், இணையவழி சூதாட்டம் ஆகிய முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டினார். பயிற்சி முடித்து வெளியேறும் புதிய அதிகாரிகள் இந்த பழக்கங்களை தவிர்த்து ஒழுக்கமான மற்றும் வெற்றிகரமான ஒரு தொழில் வாழ்க்கையை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையினர் முன்மாதிரியாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது கேட்டுக்கொண்டார். இலங்கையில் நிலவும் பாரிய எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் சீனா முன்னுரிமை அடிப்படையில் எரிபொருளை வழங்க முன்வந்துள்ளது. அத்துடன் எரிசக்தி பாதுகாப்பு உறுதிப்படுத்த ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுடனும் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறது. இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென்ஹாங் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் ஆகியோரை சந்தித்து இந்த ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி சீனாவிலிருந்து முதலாவது எரிபொருள் கப்பல் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதியில் இலங்கையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சினோபெக் நிறுவனத்தின் வழமையான இருப்புகளுக்கு மேலதிகமானதாகும். எரிபொருள், நிலக்கரி மற்றும் உரம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்காக ரஷ்யாவுடன் அரசாங்கங்களுக்கு இடையிலான நேரடி ஒப்பந்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து மேலதிக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் அடுத்த மாதம் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் அங்கிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு விசேட அனுமதியை வழங்குமாறு இலங்கை அமெரிக்காவிடம் கோரியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய 30 நாள் சலுகை காலம் ஏப்ரல் 11 முடிவடைகிறது. எனினும் குறைந்தது 3 மாத கால அனுமதியாவது கிடைத்தால் மட்டுமே ரஷ்யாவுடனான ஒப்பந்தத்தை தொடர முடியும் என அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையின் இக்கட்டான சூழ்நிலையில் சீனா ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பனாக நேர்மறையாக பதிலளித்துள்ளது. அதேவேளை நாட்டின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த ரஷ்யாவுடனான உறவுகளையும் நாம் பலப்படுத்தி வருகின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை குறிவைத்து ஈரான் அடுத்தடுத்து நடத்திய ஏவுகணை தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்துள்ளன. மத்திய இஸ்ரேலில் ஏவுகணைகள் விழுந்ததாக தகவல் வந்ததை அடுத்து தங்கள் படைகள் அவ்விடத்துக்கு சென்றுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளன. மேலும் ஏவுகணைகள் விழுந்த பகுதிகளை தவிர்க்குமாறு ராணுவம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதன்போது ஏவுகணை துண்டுகளில் ஒன்று மின்கம்பியின் மீது விழுந்ததால் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் மின்சார விநியோகம் உடனடியாக வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. ஈரான் இன்று காலை இஸ்ரேலின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதன் காரணமாக இஸ்ரேலின் நெகெவ் பகுதியில் அமைந்துள்ள தொழில்துறை வலயம் ஒன்றில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதுடன் இஸ்ரேலிய தீயணைப்பு படையினர் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். ஈரானிலிருந்து ஏவப்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட ஏவுகணைகளை
இடைமறிப்பதற்கான வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. இந்த ஏவுகணை தாக்குதல்களின் போது ஏவுகணையின் சிதறல்கள் நெகேவ் பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் வீழ்ந்ததில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தெற்கு இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் நடத்திய முதல் ஏவுகணை தாக்குதலின் காரணமாக பேஷேவா மற்றும் அராத் நகரங்களிலும் நெகேவ் பகுதியிலும் அபாய ஒலி எழுப்பப்பட்டதாக தெரிவித்துள்ளது. குறித்த தொழில்துறை வலயத்தில் 40க்கும் மேற்பட்ட ரசாயன மற்றும் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் இருப்பதால் நச்சு வாயுக்கள் வெளியேறக்கூடும் என்றும் எவ்வித அபாயகரமான கசிவுகளும் இதுவரை ஏற்படவில்லை என்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர்.